ஹாய் ஹலோ வெல்கம் டு பார்க்கவி பிரணி விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு கிடா விருந்து, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த வேலையே இருக்கோம். ஒரு கருப்புசாமி கோயில் கட்டுறேன். இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய லாங் வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கெல்லாம் ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போடுறேன். நாங்கள் போகிற வழியில் அப்படியே ஒரு மார்க்கெட்டு, அது வந்து நசினூர் மார்க்கெட்டு. இப்போ தான் எல்லாம் பொருளெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது. ஈவினிங் 6:30க்கு மேலே தான் வந்து இதுவே மார்க்கெட்டே ஓப்பனிங்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே போய்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்களா, இதுதான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு வந்து கொடுத்தாங்க. ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட போயிட்டோம். கிடா விருந்து என்னென்னா நான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன். பிரியாணி, கேசரி, நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், ஒயிட் ரைஸு, அங்கே ஈரோட்டோட முக்கியமான ஃபேமஸான பச்சைப்புளி ரசம், அதெல்லாமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பாருங்கள் எப்படி சாப்பிட்றோன்ட்டு. நிறைய சிரிச்சிட்டே சாப்பிட்றோம் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு, பச்சைப்புளி ரசம் எல்லாம் நல்லா இருந்துச்சு காய்ஸ். எனக்கு ஃபேவரட்டாக இருந்தது பச்சைப்புளி ரசம் தான், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் கை கழுவிட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நான் அப்போ தான் நோட் பண்ணாங்க பாருங்கள், இந்த இதுக்குள்ளே ஆடு மாடெல்லாம் இருக்குது, குட்டி குட்டி ஆடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்குது. இது வில்லேஜ் பிடிக்கிறவங்க இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆறு இருக்குது. நான் அதையும் ஒரு நாள் வீடியோவாக எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா குரூப்ஸாக நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு தான் கிளம்பிட்டோம். எந்த இடம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நாங்கள் கைஸ், இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் இருக்கோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுக்கிறோன்னு நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து ரிகர்சல் காய்ஸ். பார்த்திங்களா, கரும்பு காட்டுக்குள்ளே நாங்கள் ரிகர்சல் பண்ணிட்டுருக்கோம். இதோட வீடியோவை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் வீடியோ எடுக்கவே மழை வந்துருச்சு. மழை வரதையும் பார்க்காம நல்லா ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். இப்போ மழை ரொம்ப வரவும் நாங்கள் ஒரு குடிசை இருந்துச்சு, அந்த குடிசைக்குள்ளே போய் இது பண்ணிக்கிட்டோம். அங்கேயுமே இவங்க ரீல்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த இடத்த ஃபுல்லாக இதுதான் கைஸ் கரும்பு காடு. கரும்பு காட்டுக்குள்ளேயே அவங்க சும்மா இல்லை, அங்கேயும் ரீல்ஸ் எடுத்தாங்க. அப்புறம்ட்டு நாங்கள் மழை வந்துகிட்டே இருந்துச்சா, நாங்களும் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே பாருங்கள், பறவையெல்லாம் பறக்கும். உங்களுக்கு கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் ஆச்சுன்ட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசணும். அப்புறம் பேசிட்டு கிளம்புறப்ப அவங்க எல்லாருமே வெளியே வந்து வழி அனுப்பி வச்சாங்க. நாங்களும் கிளம்புறோன்னு சொன்னால் அவங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் களை பிச்சு கொடுத்தாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்களும் அவங்களுக்கு பின்னாடியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். அப்படியே அவங்களே பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு நாங்களும் வண்டியில் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்போ ஒரு மார்க்கெட் பார்த்தோம்னு சொன்னால அந்த மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அந்த மார்க்கெட் கிட்ட நின்று ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு நாங்களும் அப்படியே அந்த வேலை கிளம்பிட்டோம். பார்த்திங்களா, இதுதான் சந்தை. இது என்ன சந்தைன்னு உங்களுக்கு இன்னொரு லாங் வீடியோவில் சொல்கிறேன். இப்படியே நாங்களும் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.